இன்னைக்கு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு எக்ஸ்போ போட்டுருக்கதா சொன்னாங்க. சரி அங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அது இல்லாம ஏதோ ஸ்னோ வேர்ல்டுன்னு சொல்லிட்டு ஏதோ காஷ்மீர்னு சொல்லி ஏதோ போட்டிருந்தாங்க. சரி அது போய் எப்படிதான் இருக்குது, நம்ம காஷ்மீர்ல போற கண்டிஷன்ல இல்ல. So, இங்க இருக்கிற டூப்ளிகேட் காஷ்மீர் அது போய் எப்படி இருக்குதுன்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். நானும் தம்பி வெளியே நின்னுட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட் போய் பைக் பார்க் பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க் பண்ணிட்டு வந்தாரு. அது இல்லாம கொஞ்சம் மத்த ஷாப்பிங் ஐட்டம்ஸும், அதாவது ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய போட்டுருக்காங்க. மெயினா வந்தது இந்த ஸ்னோ பாக்குறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் உள்ள என்ட்ரு ஆனது பாத்தீங்கன்னா ஒரு பீடா வாங்கி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் வந்து வாங்கி போட்டுருந்தாரு. இது வந்து இந்த சைடு ரொம்ப ஃபேமஸ், நார்த் இந்தியன் சைட்ஸ். டிக்கெட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 ருபீஸ், நம்ம 100 ருபீஸ்க்கு வாங்கினோம்னா இந்த ஸ்னோவையும் பாத்துக்கலாம், உள்ள இருக்கிற ஷாப்பிங் ஏரியாவும் பாத்துக்கலாமா. இல்லனா உள்ள இருக்கிற ஷாப்பிங் ஏரியாவுக்கு மட்டும் நம்ம தனியா 30 ருபீஸ் பே பண்ணிட்டு போகணுமாமா. வெளி சைடுல வந்துருவோம். போங்க போங்க. ஜில்லுன்னு இருக்குது. நோ சற்று போடா மட்டுமே. ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. இங்க பாரு ஐஸ் எப்படி கிடக்குதுன்னு பாரு. ஓ நோ வாட் ஐஸ். நான் கூட கொஞ்சம் ஐஸ் மாதிரி ஏதாவது ரெடி பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்னோ தான். நான் இந்த மாதிரி எக்ஸிபிஷன் வந்து நான் வந்து பார்த்ததே இல்லை. அதுக்கப்புறமா கடல் கண்ணி வச்சிருக்கிறேன்னு சொன்னாங்க. சரி அதை பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் போனோம்.